நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருந்துருக்கீங்களா? உங்க தாத்தா லேண்ட விக்காம வச்சிருந்தாரு அப்படின்னா, உங்க அப்பா மட்டும் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, உங்க அம்மா கோல்ட விக்காம வச்சிருந்தா, இன்னைக்கு நான் எங்கேயோ வந்து யாருக்கீழயோ ஒர்க் பண்ணிட்டு இல்லாம எனக்கு பிடிச்ச வேலை செஞ்சுட்டு வீட்லயே நிம்மதியா ஜாலியா இருந்திருப்பேன். என்னோட ஹாபி என்னோட பேஷனா எடுத்து அதுல ஒர்க் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் அப்ப யோசிச்சு ஏதோ ஒரு கார்பரேட்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா, வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்? உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதுக்கான வெல்த்தை நீ கிரியேட் பண்றீங்களா? அதை கிரியேட் பண்ணுங்க ஐடியால இருக்கீங்களா? இன்கேஸ் நம்ம அப்படி ஒரு ஐடியாலஜி இருக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு ஃபிக்ஸ் இஸ் பர்சனல் ஃபைனான்ஸ். ஸோ அந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். வாட் எவர் லேர்னிங் ஐ ஜஸ்ட் ஹியர் டு ஷேர் வித் யூ. அதை வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் டே தான் இது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டுக்கு இன்னும் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா இல்லை. உங்களுக்கு பேர் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் மோஸ்ட்லி லைக் எப்படி சேவ் பண்ணுறது, சேவிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஈக்விட்டினா என்ன, இந்தியன் ஈக்விட்டி என்ன, ஃபாரின் ஈக்விட்டினா ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணலாம் ஃபண்டமெண்டலாக, அண்ட் தென் ஐபிஓஸ் எப்படி போகிறது, அண்ட் தென் பாண்ட் மார்க்கெட்னா என்ன, எஃப்டி ரேட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நானும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி கொடுக்கலாம். என்னை சுற்றி இருக்க எல்லாருமே கொஞ்சம் வேற இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு. Hey guys, this is Daya. Welcome back to another brand new video. இப்போ வந்துட்டு இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற சீரீஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, சிம்பிள் திங், யூ வாண்ட் டு பில்ட் எ திங், யூ நீட் டு மெஷர் இட். இப்போ நீங்கள் வந்துட்டு வெயிட் ஏற்றணும் ஆர் வெயிட் குறைக்கணும் உங்கள் உடம்புல அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ வெயிட் கரண்ட்லி இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதை நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் உள்ளே எடுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பேர்ன் பண்ணுறீங்க, எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? சிமிலர் திங், இப்போ நீங்கள் வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும் ஆர் இப்போ நீங்கள் ஒரு வெல்த் பில்ட் பண்ண போகிறீங்க ஆர் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ, யூ நீட் டு ட்ராக் ஈச் அண்ட் எவ்ரி பென்னி விச் இஸ் கம்மிங் இன் யுவர் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் வந்து யார்கிட்ட போய் கேட்டாலும், இப்போ அவங்க சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டாக்கா 20,000, 30,000, 50,000 ஈஸியாக சொல்லிடுவோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் வேர் கார்பரேட் சேலரி எம்ப்ளாய். ஸோ நம்மளோட இன்கம் எவ்வளோ நல்லாவே தெரியும். பட் அதே நேரத்தில் உங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோப்பா பண்ண அப்படின்னா, லாஸ்ட் வீக் படத்துக்கு போனேன், ஒரு ட்ரிப்பு போனேன், வீட்டு வாடகை கொடுத்த, இஎம்ஐ கொடுத்த, காலேஜ்ப்பா அப்படிங்க. பட் எக்ஸாக்டாக என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ வி நீட் டு ஃபர்ஸ்ட் ட்ராக் தட் வாட் யூ சே எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு வந்துட்டு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் மணி மேனேஜர் ஒரு ஆப் இருக்கும். இட் வில் பி ஃப்ரீ, பட் வந்துட்டு அடிக்கடி ஏர் போட்டு கருப்பேற்று வாங்கி, ஸோ நீங்கள் அது ஒன்று யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எம்டி கூகுள் ஷீட் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு எல்லாருமே போய் யூஸ் பண்ணணும். அதுகிட்டே சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி தரும். அதில் வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நோட் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு 1 or 2 மந்த்துக்கு ட்ராக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எப்படின்னா உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போட்டுருங்க. திஸ் இஸ் மை இன்கம் அப்படின்ட்டு. ஓகேவா? 1வது இன்கம் வருது. 2வது வந்துட்டு நீங்கள் வீட்டு வாடகை தரீங்க. ஸோ அந்த வீட்டு வாடகை எவ்வளோ போகுது, அதுக்கு ட்ராவல் போடுங்க, அந்த ட்ராவல், அந்த வெளில அப்படி எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே வாங்க. எவ்ரிடே மேபி எண்ட் ஆஃப் த டேல நீங்கள் ட்ராக் பண்ணலாம், இல்லை எண்ட் ஆஃப் த வீக்கில் ட்ராக் பண்ணலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் லேசி அப்படின்னா எண்ட் ஆஃப் த மந்த்ல ட்ராவல் பண்ணலாம். ட்ராக் பண்ணலாம். பட் அப்போ வந்துட்டு உங்களுக்கு லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் வந்துட்டு அதில் நோட் பண்ணணும். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸல் போட்டு அதில் நோட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு யூபிஐயோட கனெக்டடாகவே இருக்கு. ஸோ நீ நாட் டு டூ எனி என்ட்ரிஸ் நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்கள் யூபிஐ ஐடி வந்து அதை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா என்னெல்லாம் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் எங்கே போகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் கடையில் போயிட்டு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னா அது ஃபுட்டுங்க கடையில் எடுத்துக்கும். அதே வந்துட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கடைக்ட் பண்ணிக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் மேனுவலாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் எழுதுறதோ இல்லை மேனுவலாக ஒரு அப்ளிகேஷனில் என்ட்ரு பண்ணுறதோ பெஸ்ட். பிகாஸ் யுவர் அவேர் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ 1 or 2 மந்த்துக்கு இதை ட்ராக் பண்ண பிறகு ஒரு ரஃப் ஐடியா இருக்கும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்க, அதை வந்து 2ஆக பிரிங்க. ஒரு சைடு வந்துட்டு நீட்ஸ், அதர் சைடு வந்து வாண்ட்ஸ். இப்போ நீட்ஸில் நீங்கள் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, உங்களோட ரெண்ட்டு, ஓகே, நீங்கள் வாடகை வீட்டில் உங்கள் ரெண்ட் எவ்வளோ ஆகுது, உங்கள் ஃபுட்டு, அண்ட் தென் நீங்கள் ஒரு
மெடிக்கல் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இதுக்கு எவ்வளோ ஆகுது, தென் வந்துட்டு உங்க வீட்டில் படிக்கிற எஜுகேஷன் அதுக்கு எவ்வளோ ஆகுது, நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பண்ணீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத இந்த நீட்ஸில் ஃபுல்லாக வைங்க. அடுத்தது உங்கள் வான்ஸ். இந்த வான்ஸ் என்ன வைக்கிறீங்கன்னா நீங்கள் வெளில போகிற ஷாப்பிங்கு, ட்ரிப்ஸ், அதுக்கு அடுத்து மேபி ஈட் அவுட்ஸ், எங்கேயாச்சும் வெளில போய் ஈட் அவுட்ஸ் போகிறீங்க, அப்படி இல்லைன்னா வாட் எவர் யூ திங்க் ஐ கேன் சர்வே வித்தவுட் தீஸ் திங்ஸ், பட் நான் வந்து என் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் உங்களோட வான்ஸில் வைங்க. ஸோ வச்ச பிறகு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். தீஸ் ஆர் மை நீட்ஸ், தீஸ் ஆர் மை வான்ஸ். ஓகே, அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வந்துடுச்சு அப்படின்னு போட்டாச்சு. இப்போ என்னன்னா உங்களோட இன்கம் உங்களுக்கு தெரியும். அந்த இன்கம்மையும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டுமே பாருங்க. ஸோ பார்த்துட்டு இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எதை இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா இந்த கேப்பை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கேப்ல என்ன, இப்போ இதுதான் உங்கள் இன்கம். ஓகேவா, இந்த இன்கம் லெட்ஸே வந்து 25,000, உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு 20,000. ஸோ அந்த கேப் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 5,000 இருக்கு. இந்த 5,000 தான் உங்களை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேப்ல தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் சேலரியை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் கேப். இந்த கேப் அதிகமாக தான் உங்களோட சேலரி ஏறிட்டே போகும். இந்த கேப்பை நான் எப்படி அதிகப்படுத்தலாம்னா, எய்தர் என்னோட சேலரியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். 50,000 இருக்க சேலரியை 25,000 இருக்க சேலரியை நான் 30,000 எடுத்தேன்னா இந்த 5,000 ரேஞ்ச் வந்துட்டு எனக்கு 10,000 ஆகும். அப்படி இல்லாம எனக்கு வந்து இங்க இருக்கிறது அதே தான், ஆனா எக்ஸ்பெண்டிச்சரை வந்துட்டு 5,000 குறைக்கிறேன்னா உங்களுக்கு அந்த கேப் கிடைக்கும். அந்த கேப்ல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். யூ ஷுட் நாட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் சேலரி, யூ ஷுட் பி ஃபோக்கஸ் ஆன் யுவர் கேப். ஓகே, ஏன்னா அந்த கேப் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்கிறத நம்ம அதுக்கு அடுத்து சொல்லலாம். நம்ம லைவாக டெமோ பண்ணி காமிக்கலாம். அதில் வி கேன் கெட் ஏ குட் ஐடியா. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மள்கிட்ட இன்கம் எவ்வளோ ஸ்டாண்டர்டாங்க தெரியும், அண்ட் தென் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ தெரியும், அதுக்கு வந்துட்டு நம்ம நீட்ஸ் எவ்வளோ, நம்ம வான்ஸ் எவ்வளோங்கிறது நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கோல் என்ன, நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஒரு கோல் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்னைக்கு கையில் 5,000 இருக்கு, 5,000 இன்வெஸ்ட் பண்ணோம். நாளைக்கு கையில் 2,000 2,000 இன்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு அம்மா என்ன 2,000 என்ன ஆயிட போகுது, வாமச்சா படத்துக்கு போகலான்னு இருக்கிறது ஃபுல்லாக கழியும். ஸோ யூ ஷுட் டிஃபைன் யுவர் கோல்ஸ். எப்படின்னா இப்போ என் தங்கச்சிக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகிறான், அவளுக்கு இன்னும் ஒரு 4 வருஷத்துல 40 lakhs தேவைப்படுது. நான் ஒரு பைக் வாங்க போறேன் இன்னும் 2 yearsல, அதுக்கு ஒரு 3 lakh தேவைப்படுது. நான் வந்து அடுத்து மேரேஜ் எனக்கு ஆக போகுது, அதுக்கு 10 lakhs தேவைப்படுது. அப்படிங்கிற கோல்ஸ் இருக்குல்ல, அந்த கோல்ஸ் எனக்கு டிஃபைன்டாக இருக்கணும். இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பேசலாம். பட் இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு மெயினாக இருக்கிற ஒரு கோலை வந்துட்டு எடுத்துக்கணும். சொன்னால் அடுத்த ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு வீடு வாங்க போகிறீங்க, சம்திங் எனிதிங் இட் மேபி, அதுக்கு டவுன் பேமெண்ட் கட்டணும். அப்படிங்கிறப்போ ஒரு 15 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிற ரேட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு அதோட ரேட்டை வந்து 10 lakhs வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆவரேஜாக 7% இன்ஃப்ளேஷன் போட்டிருக்கேன். இன்ஃப்ளேஷன் போட்டு எண்ட் ஆஃப் 10th year எவ்வளோ வருது அப்படின்னு தெரியும். இதை கொண்டு போயிட்டு ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர்ல போட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க உங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், உங்களால் அந்த கார்பஸ் பில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியும். மேபி இதை நம்ம வந்துட்டு லைவாக இப்போ டெமோ பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஜஸ்ட் இப்போ லைவ் டெமோ பண்ணுற ஐடிங் போயிட்டு இருக்கு. நான் குயிக்காக பண்ணிடுறேன், நீங்களும் உங்கள் இதை வந்துட்டு பண்ணி பாருங்க. ஜஸ்ட் போயிட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர் வித் ஸ்டெப்அப் கால்குலேட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். நான் ஃபஸ்ட்டு இருக்க மோதிவால் இருக்கிறதுல போய்க்கிறேன். இதில் போயிட்டு என்னோட கேப் அமௌண்ட்டை இங்கே நான் வந்துட்டு என்ட்ரி பண்ணிக்கிறேன். லெட்ஸே என்னோட சேலரி 35,000, நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு 20,000 வச்சுப்போம். இப்போ என் கேப் எவ்வளோ இருக்குன்னா 15,000 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 15K வந்துட்டு என்னோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டுக்கிறேன். ஸோ இதை மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு இப்போ ஆனுவலாக என்னோட ஃபீல்டில் எனக்கு எவ்வளோ ஜம்ப் கிடைக்கும், ஓகேவா, லெட்ஸே ஒரு 4% ஹைக்கு ஆர் 5% ஹைக்கு அப்படிங்கிற கால்குலேஷனில் இந்த ஆனுவல் ஸ்டெப்அப். இது என்னன்னா, நான் இந்த வருஷம் 10,000 போட்டேன்னா அடுத்த வருஷம் நான் 11,000 இன்வெஸ்ட் பண்ணுவேன், என் கேப் வந்து நான் 11,000 இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆனுவல் ஸ்டெப்அப். லெட்ஸே நான் ஒரு 7% அப்படின்னு வச்சுக்கிறேன்.
அது வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ அலகேஷன் பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். ஏன்னா ஃபுல்லாக ஈக்விட்டியில் போறீங்க அப்படின்னா ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸும் அதிகம். உங்களுக்கு 20% ரிட்டர்ன்ஸ் கூட வரலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் 0 நெகட்டிவ்ல கூட போகலாம். வேறஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு இன்கமாக போறீங்கன்னா எஃப்டியில் இப்போதைக்கு 6.5 to 7 வந்துட்டு இருக்கு. அதுவே வந்துட்டு பாண்டில் போறீங்கன்னா 10 to 12% இருக்கு. இது நான் இப்போதைக்கு ஒரு 10% வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த இது போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பற்றி நம்ம ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் பேசுவோம். இப்போ டீட்டெயிலாக தெரியும் ஏன் எவ்வளோ அப்படின்ட்டு. இதை போட்டுட்டு இப்போ வந்துட்டு டைம் பீரியட் இருக்கு. இதுக்கு என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல என்னோட கோல் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ என்னோட கோல் வந்துட்டு 10 வருஷத்துல ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அந்த வீடு கட்டுறதுக்காக நான் மாசம் 15,000 இன்வெஸ்ட் பண்றேன். வருஷம் 7% வந்துட்டு நான் அதை இன்க்ரிமெண்ட்ல போயிட்டு இருக்கேன். ஓகேவா? 10% ரிட்டர்ன் தர ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா 10 இயர்ஸ்ல என்னோட கார்பஸ் எவ்வளோ இருக்கும்னா 40,50,000 இருக்கும். வேறஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்துட்டு 24,86,000 நான் இன்வெஸ்ட் பண்ணது. எனக்கு ரிட்டர்ன் வந்து அரௌண்ட் 15.5 lakhs வந்துட்டு எனக்கு ரிட்டர்னாக வந்திருக்கு. இன்கேஸ் உங்களோட அன்னைக்கு வந்து தேவைப்படுற கார்பஸ் வந்துட்டு 40 lakhs இல்லை 50 lakhs இருக்குன்னா நீங்கள் இங்கே தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் கேப் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? எனக்கு வந்துட்டு நான் சேலரி 35, ஓகேங்களா? நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது 20,000. இப்போ ஸ்பெண்டிங்கை குறைக்கணும். இன்கேஸ் நான் ஸ்பெண்டிங்கை குறைக்கணும் அப்படின்னா நீட்ஸ் நான் குறைக்க முடியாது, என்னோட வான்ஸ்ல தான் நான் குறைக்க முடியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. ட்ராக் பண்ணதை நீட்ஸ் தனியாக வான்ஸ் தனியாக வச்சுட்டு உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ல தான் நீங்கள் சொல்லணும். இப்போ நான் சொல்லலாம் படத்துக்கு போவேனா ட்ரிப் போவேனா அப்படின்ட்டு, பட் இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஓகேங்களா? ஸோ அந்த வான்ஸ் நீங்கள் குறைக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு 35,000 இருக்கு இன்கம், நீங்கள் 45,000 போனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கேப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த கோலை எவ்வளோ இயர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு தள்ளி போடலாம். இப்போ கார் வாங்க போகிறேன், பைக் வாங்க போகிறேன் அப்படின்னா 10 இயர்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு 4 years வைக்கிறேன் அப்படின்னா கேப் நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். என் கேப் நான் அதிகமாக மெயின்டைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதே 4 years போகலாம், 6 years 2 years எக்ஸ்ட்ரா போகிறப்போ என் கம்மியான கேப்பை வச்சு நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நான் வந்துட்டு அந்த கோலை ரீச் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஐ திங்க் இன்னைக்கு அவ்வளோதான், லைட்டிங்கும் போயிடுச்சு. ஸோ பார்ப்போம் டீட்டெயிலாக. இதுக்கு அடுத்தடுத்த ஒரு வீடியோஸில் வந்துட்டு என்கேஜ் பண்ணுவோம் என்னென்ன பண்ணலான்ட்டு. மோஸ்ட் ப்ராபப்லி அடுத்த எந்த வீடியோ போடுறதுன்னு இப்போதைக்கு ஐடியா இல்லை. பட் என்னென்ன இந்த சீரீஸில் வரும் அப்படின்னா இப்போ நம்ம பேசினதுல இந்த 10% போட்டிருந்தோம்ல ரிட்டர்ன், இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த எஸ்ஐபியில் நீங்கள் எப்போ வேணா போய் செக் பண்ணுறப்போ 11%, 12%, 13% போட்டிங்கன்னா இப்போ நம்ம போட்டதுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் 24 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 15 lakh உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் வந்திருக்கு. டோட்டலாக வந்து 40 lakhs வந்திருக்கு. திஸ் இஸ் ஹைலி பாசிபிள் when you are able to get 10% of return and when you are able to invest 7% increment per each year. இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இல்லை இந்த 10% ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ வந்துட்டு ஃபிக்ஸ்டு இன்கம்ஸ்ல வந்துட்டு எவ்வளோ வைக்கணும், ஈக்விட்டியில் எவ்வளோ வைக்கணும், அண்ட் தென் கோல்டில் எவ்வளோ வைக்கணும், ரியல் எஸ்டேட் போகலாமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எவ்வளோ அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அந்த இந்த 7% இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வேற ஏதாச்சும் பேசணும்னா கமெண்ட்ல பேசுங்க, கமெண்ட்ல தொடர்ந்து பேசலாம். தென் உங்களோட கமெண்ட்ஸ் லைக் எல்லாத்தையும் கொடுங்க. Stay connected. See you next time. Until this is signing off.